ஆஸ்திரேலியால இப்ப எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா அங்க உள்ள லேபர் பார்ட்டி ஜெயிச்சிருக்காங்க. இதன் மூலமாக ஆல்ரெடி பிரைம் மினிஸ்டரா இருக்கிற ஆந்தனி ஆல்பனீஸ் இனிமே பிரைம் மினிஸ்டரா கண்டினியூ பண்ணுவாரு. நாடு முழுவதும் மொத்தமுள்ள 151 சீட்ல பாத்தீங்கன்னா 76 சீட் எடுத்தாலே போதும் அவங்க மெஜாரிட்டி கவர்மெண்ட் அமைக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது இந்த லேபர் பார்ட்டி 90 சீட் எடுத்திருக்கு. இதுல என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எதிராக நின்ற லிபரல் பார்ட்டி பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப மோசமான தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியுடைய தலைவரான பீட்டர் டட்டன் அப்படின்றவர் அவர் நின்ன சீட்லயே தோத்து போயிருக்காரு. ஆஸ்திரேலியா வரலாற்றிலே முதல் முறையாக எந்த ஒரு கட்சி தலைவரும் இந்த மாதிரி எலெக்ஷன்ல அவங்க சீட்லயே தோத்து போனது கிடையாது. இதே மாதிரி சம்பவம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஆமா, போன வாரம் பாத்தீங்கன்னா கனடாலையும் இதே மாதிரி கன்சர்வேட்டிவ் ஜெயிப்பாங்க நினைச்சிட்டு இருக்கும் பொழுது கன்சர்வேட்டிவ் தோத்தது மட்டும் இல்லாமல் அதனுடைய லீடரான பியர் பாலிவரும் அதே சீட்ல தோத்தாரு. அதே மாதிரி தான் இங்கேயும் பாத்தீங்கன்னா லிபரல் பார்ட்டி ஜெயிப்பாங்க, பீட்டர் டட்டன் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது கட்சியும் தலைவருமே இங்க தோத்து போயிருக்காங்க. கனடாவுடைய கன்சர்வேட்டிவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவுடைய லிபரல் பார்ட்டியா இருக்கட்டும், ரெண்டுக்குமே உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு தலைவர்களுமே அந்தந்த நாட்டில் உள்ள மக்கள் பாத்தீங்கன்னா ட்ரம்போட லிங்க் பண்ணாங்க. இதனால பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மற்றும் கனடாவில் உள்ள மக்கள் ட்ரம்ப் மாதிரி நம்மளுக்கு ஒரு தலைவர் வேணாம் அப்படின்னு சொல்லி தோக்கடிச்சதா சொல்லப்படுது. இதன் மூலமாக ஆஸ்திரேலியாவோ கனடாவோ ரெண்டு நாட்டுக்கும் உள்ள இப்ப கரண்ட் தலைவர்கள் இமிகிரேஷனுக்கு ஓரளவு ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது.